நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உள்ள வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1207வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸ்ரீ லலிதா மகாத்ரிப சுந்தரி அவரை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நேற்று பார்த்து கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இந்த 1205வது வீடியோவில் 206 பேசியாச்சு. திருவிக்ரம அவதாரம் 205 வந்து நான் லலிதாம்பா கோவில் எம் சரவணன்ற மதுரையில் எழுப்பிட்டுருக்காரு. பசுமலைன்ற இடத்துல என்ன நடத்து. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் ஆர் ஒய் பிளேயிங் த கேம் தெரில எனக்கு. கமெண்ட்ஸில் வேர் இட் இஸ் லொக்கேட்டட்னு கேட்குறான் அப்படின்னு சொன்னேன். பசுமலை நான் டைப் படித்தா அது அக்செப்டிங் தட். அதில் வந்து எரர் அக்கர்டு வருது. அந்த மெசேஜ் இதில் டாட் வருது. ஸோ அவளுக்கு ரிப்ளை பண்ண முடியல நான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுட்டு அவள் வந்து தேர் பிளேயிங். தட் இஸ் வெரி பேட் ஹேபிட். அதாவது ஜென்ரல் மிச்ச வாழ்க்கைலாம் பரவாயில்ல. சில பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு மற்றவங்க ரிப்ளை பண்ண முடியாத மாதிரி படிச்சிருக்கா. அது என்ன வாட் இட் ஷோஸ் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அடுத்ததாக இன்னொரு முரளின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் கொடுத்துருக்கார். முரளிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவள் 2-3 கமெண்ட் போட்டிருக்கா. ஆமாம், எப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை கரெக்டாக சொல்லுதுன்னு சொல்லி காமிங்கோறான். இப்போ என்னையா நீ பார்த்து இவ்வளோ நாள் வீடியோவை 1200 வீடியோ பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 தடவை சொல்லியிருக்கேன் சஹஸ்ரநாமத்தை. 3 நாளாக பிரித்து சொல்லியிருக்கேன், ஒரே நாளாக சொல்லியிருக்கேன், வார்த்தையாக சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்களும் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இமேஜின். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்ரீமாத்திரை என்ன, ஸ்ரீமாத்தான என்ன, மகாராஜ்ய என்ன, ஸ்ரீமத் சிம்மாசினி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் தமிழில் சொல்லியிருக்கு. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னா, அப்போ என்னத்தை பார்த்து 7 லட்சம் வீடியோவெல்லாம் கடுப்பாக வருது இல்லையா நமக்கு. வித்தவுட் சீயிங் தட் ஏதோ கமெண்ட் எழுதணும் அடிக்கிறா. தப்பு. இதெல்லாம் தயவு செய்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஐம் கிவிங் யூ வெரி கிளியர் டைட்டில். பாருங்க, 1000 வீடியோ பார்த்தாகணும். இப்போ இங்கே என்னுடைய சிஷ்ய பொண்ணு இருக்கா, ஸ்ரீதேவியின் முகப்பேரில். அவங்கள பார்க்காமே கேட்போம். அதோட திருப்பி கேட்போம் அந்த ரூட்டை. அந்த மாதிரிலாம் கூடாது. அப்போ இரிட்டேட், வி ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட். அப்போ என்னத்தை பார்க்குற 7 வருஷம் ஒரு மந்திரத்தை சொன்னால் எனக்கு இது எப்போ எடுத்து வைப்பேன்னு கேட்டேன்னா, அது அக்ஷர லட்சம்னு சொல்லியிருக்கு. ஒரு மந்திரத்தை 1 லட்சம் தடவையாக உருப்போட்டால் தான் அடுத்த மந்திரத்துக்கு போக முடியும். அது 1 லட்சமாக சொல்லணும். அது சொல்ல வந்து பஞ்சதசியெல்லாம் அடுத்து 15 லட்சம் தடவை சொல்லணும்னு இருக்கு. அடுத்து வாண்டு ஜம்ப்பு அப்படியே பிஹெச்டி வாங்கணும்னு பார்க்குறா. ஸ்ரீவித்யாவில் அதெல்லாம் முடியாது. உழைக்கணும் நிறையா இருக்குது. மந்திர ஜப்பம் கை கூடணும். தேவதையரோட அருள் கிடைக்கணும். இது கம்மிங் டு லலிதா, தயவு செய்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கணும். இது அதுக்காக இந்த வீடியோ போட்டேன் நான். இன்றைக்கி எடுத்த டாப்பிக்கே வந்து காலையில் திருப்பி அது என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐ குட் நாட் ரிப்ளை டு ஹிம். பட் ஆல் இந்த முரளிக்கு ரிப்ளையே பண்ண முடியல. பட் இட்ஸ் நாட் அக்செப்டிங். அது என்னது இது மாதிரி டோன்ட் ப்ளே. கமெண்ட்ஸ் கொடுத்தா ரிப்ளை பண்ணால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை அடுத்ததாக லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு நல்லா கேட்டுங்க. 1000 நாமாவளியும் கிட்டத்தட்ட 14 ஒரு நாளைக்கு 100 கணக்கில் நான் வந்து ஒரு 10 எபிசோடில் பண்ணியிருக்கேன். மேரியோட ஹவு டு ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து படத்தெல்லாம் பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ராஜமாமி சூரிய மாமி எழுதின அந்த புத்தகத்தை, பெரிய புக்கு, பல்கி புக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினான். அது அப்பயே 500 அது. அப்போ 800 ஆச்சு. more than 1000 rupees they are selling. Giri trading is printing, it seems. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லுது. பார்க்காமையே எப்படி சொல்லணும் சொல்லி கொடுங்கன்னா எத்த சொல்கிறது நாங்கள். மோரோவர் விளக்கு கடை ராஜலட்சுமி அவருடைய சப்போர்ட்டுனால அவள் கடையிலேயே எ மந்த் பேக் கிருத்திகா விஸ்வநாதன்றவ நான் சொல்லி ட்ரைனப் பண்ணி அவள் சொல்லியிருக்கா முழு சஹஸ்ரநாமத்தையும். கோத்ரு தட்னு சொல்ல வந்தேன். அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கு அவள் கரெக்டாக பண்ணியிருக்கா. ஸோ தட் கேன் பி ஃபாலோடு.
திருப்பி நான் என் வாயில் நான் வந்து பேசுகிறது நாமள குரல் வந்து ராகம் வரா தெரியாது எனக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த பிழை இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். 10 நாளில் டோட்டல் மீனிங் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு ப்ரொனவுன்ஸ் சொல்லிடுவேன். எங்காவது பூஜா கிரகத்திலையும் சொல்லியிருக்கேன். அபிஷேகம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். சகசரநாமா உட்காந்து பாராயணம் பண்ணியிருக்கேன் வீடியோவில். இதெல்லாம் பார்க்காம நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்கன்னு என்னத்தை சொல்கிறது? ஐ மேட் இட் ஓப்பன்லி ஈவன் த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்சோ வேறு இந்த சரவணன் கன்ஸ்ட்ரக்டிங் இந்த லலிதாம்பிகா டெம்பிள் அட் மதுரை போடும்போது பசுமலையில் நான் சொன்னேன், சென்னையில் நிறைய குரூப்ஸ் இருக்கா, காமாட்சி மண்டலி, மீனாட்சி மண்டலி, அபிராமி மண்டலின்ட்டு. அந்த மாதிரி மண்டலி இன்வைட் பண்ணால் நான் ப்ரிப்பேர் டு கோ அண்ட் சிட் தேர் ஃபார் 1 hour. ஐ கேன் டீச் த ஒரு குரூப்புக்கு நான் டீச் பண்ண முடியும்னால அதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் இன்டிமேஷனை சொல்லி சொல்லுங்க, ஐ கேன் ப்ரிப்பேர் டு கம். அதுவும் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாதுமா. ஐ எம் நாட் டேக்கிங் கிளாஸஸ். இப்போ ராகவன்லாம் கிளாஸஸ் எடுக்கிறார். தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் நான் வேறு எடுக்கிறதில்ல. ஏன் நான் 75 years old, அவ்வளோ யங்ஸ்டர்ஸு. சார் நான் சன்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது, தமிழாக்கம் தான் படிக்கிறேன். அவ்வளோ உன்னத்தர் போட்டிருக்கார் பாருங்க. பாகவதம் சொன்னாலே போதும், கிருஷ்ணனோட அருளப்பட்ட வாழ இருக்கணும் முதல்ல வாழ. அது மாதிரி எழுதினவருக்கு சொல்கிறேன் நான் கிளியராகவே. ஸ்ரீமத் பாகவதம் கண்டெய்ன்ஸ் 12 chapters, 12 புக்ஸே இருக்குது, தந்தினி வால்யூமாவே. 10 வால்யூம் வரைக்கும் கிருஷ்ணனை பற்றி பேசே இருக்காது. லாஸ்ட் 2 அதுலேயே ஒன்று தான் வந்திருக்கு. மேஜராக பார்த்தா 1 வால்யூம் ஒன்லி லைஃப் பீரியட் இஸ் மீட் கவர்டு. 24 அவதாரங்களில் இல்லை தாஷாயணி கதையெல்லாம் வருது, நிறைய வந்துடும் முன்னாடியெல்லாம். அதில் கிருஷ்ணருக்கு வந்து சம்மந்தமே இருக்காது பாகவத்தில். பாகவதம் கூட கான்ட்ராவர்ஷியல் சப்ஜெக்ட் தான் அது. தேவி பாகவதம் தான் ஒரிஜினல். அதில் நெக்ஸ்ட் தான் இந்த இப்போ ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே சப்தாகமாக சொல்கிற சப்தாம வெறும் கிருஷ்ணலீலை மட்டும் சொன்ன போதுமா? பார்த்தவன் மேலுக்குடி கிருஷ்ணன் அழகா சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். பாகவதம் எடுத்தால் ஸ்டார்டிங் டு எண்டு சரத்குமார கதை, நாரதர் கதை தனியாக இருக்கும். கடைசியில் வரதான் கிருஷ்ணனோட கதை. பாகவதம் கிருஷ்ணன் இந்த சிஷ்யமணி சொல்கிறாள் ஸ்ரீதேவி, ஆமாம் பாகவதம் மூல ஸ்லோகம் சொந்த போகணும் சொல்லிட்டு போய்ங்க. மூல ஸ்லோகம் சொண்டு ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் திரும்ப சொல்லின்னு பொருள் அது பொருள் தெரிய வேண்டாம்னு ஒருத்தர் போட்டிருக்கார். என்னோட கான்செப்ட் தான் நான் சொல்ல முடியும். சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லணும். தமிழோ தெலுங்கோ இங்கிலீஷோ சான்ஸ்கிரிட்டோ பொருளே தெரியாமல் சொன்னேன். அது வேத மந்திரத்துக்கு தான் அப்ளிகபிள், நாட் ஃபார் பாகவதம். ஸோ நம்ம வந்து ரசிக்கணும். எதுக்கு தமிழை வசதியாக சொல்கிறா அவள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவா? அவள் ஒரு ஊர் அவாது. தெலுங்கு கேட்டால் அரவ அத்வானன்ற ஆந்திராவில் கேட்டால், தெலுங்கு கேட்டால் தேன் மாதிரி இருக்கான் தெலுங்கு, அரவ அத்வானம் தமிழில் ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு அப்படியே அவள் சொல்லுவாள். இப்போ இல்லை, நான் சொல்கிறது 100 வருஷம் பழமொழி. அவளுக்கு வாழ்க்கை வசதி. அதுக்காக மட்டன் தட்டணும் அவசியமே கிடையாது. ஸோ அதனால் தமிழில் நம்ம ஏன் சொல்ல தாய்மொழியில் தமிழ் படிக்கிறோன்னா அதை வந்து நம்ம மனப்பூர்வமாக அதை எடுத்துக்கின்றோம். அதை இப்போ என் பேர குழந்தைகளே இந்த இங்கிலீஷ்லாம் பேசுகிறான், டான் போட்டுருவான், தஞ்சாவூர்ன்றான். பட் தமிழ் ஸ்பீடாக படிக்க தெரியல. அந்த காலத்தில் நாங்களாம் அதுக்கு வந்து கிளாஸ் போனது கிடையாது, டியூஷன் போனது கிடையாது, ஒன்றும் கிடையாது. மட்ட தமிழ் படிப்போம், எழுதுவோம். இப்போ கூட என்னால் இந்த பிராத்மிக் மத்தியமாக மேலே எக்ஸாம் இந்த 2வது எக்ஸாம் போயிட்டு 2வது எக்ஸாம் போல் பிராத்மிக் மட்டும் தான் பாஸ் பண்ணேன் ஹிந்தியில். பட் ஐ கேன் வெரி ஃபாஸ்ட்லி ரைட் ஹிந்தி ஈவன் டுடே அண்ட் ரீட் ஆல்சோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக். டெல்லியில் போய் இறங்கினோடனே பேண்ட் ஷர்ட் போட்டுமா டை கட்டிட்டு இருப்பான். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஹிந்தியெல்லாம் பேசுவான். இந்த காலதேச பத்தமானத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒரு லாங்குவேஜ் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசுவாள். அங்கே பெருசாக எழுதியிருப்பான். ஆந்திராவில் போனால் ஜாங்கிரி இருக்கும், கர்நாடகா போனால் ஜிலேபியாக இருக்கும். அது எழுத்துக்களை மாட்டுடு நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஒவ்வொரு தேசத்துலேயுமே பாரத் தேசம் இஸ் கனிமி சொல்கிற மாதிரி இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர். அது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும். தமிழ் மட்டும் வச்சுட்டு அங்கே போய் பழைக்க முடியாது. தமிழ்நாடு தமிழ் செல்ல அடையணும். தமிழை நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன் நான்.
எதையுமே நான் இதெல்லாம் கூட நங்கநல்லூரில் இந்த ராஜராஜேஸ்வரி சர்வமங்கலா கோவிலில் வந்து ராமலிங்கம் இருக்கார். அவர் தான் திரிபுரா ரகசியத்தில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. நாட் ஒன்லி திரிபுரா ரகசியம், யோகினி ஹிருதயம் எல்லாமே தமிழாக்கம் போட்டிருக்காரு. அர்த்தங்கள் மட்டும் இல்லை, இந்த இதெல்லாம் போட்டு ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அது அது மாதிரி பண்ணும்போது நம்ம தப்பு இல்லாமல் சொல்ல முடியும் நம்மளால். ஸோ அகையினால் நான் வியூஸ்க்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, நமஸ்காரம் பண்ணி கேட்குறேன், தயவு செய்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க. அதில் எல்லாமே திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி வழக்கு கடை ராஜலட்சுமி ஆந்திர ஷி வாஸ் வெரி கைண்ட் டு ரிலீஸ் தி லலிதா சஸ்திரம், கரெக்டாக லலிதா சஸ்திராங்கம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் த்ரூ சேனல். இந்த அவளுடைய இதில் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்கா. அவ்வளோதான். இப்போ நிறைய போய் ரீச் ஆகலை. ஒன்று அது முதல்ல போனது நிறைய ரீச் ஆச்சு. 50,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்கா. கரெக்டர் வெர்ஷன் லலிதா சஸ்திரநாமம்னு போடுற டைட்டில் வந்து வி.ஆர். ராஜா வலியுறுத்தி செல்வது என்ற மாதிரி போட்டா. அதனால் அது என்னது டைட்டில் மாறித்தினாலும் தெரியல எல்லாருக்கும். இந்த கிருத்திகான பொண்ணு கதை உட்காந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வெரி பியூட்டிஃபுல்லி ஷி ஹஸ் நரேட்டட். அந்த ரெசிடேஷன் ஸ்டார்டிங் டு எண்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி ஷி ஹஸ் சங். தயவுசெய்து அதை பாருங்க. அதில் பாடபேதம் இருக்குது. பந்துராலக்கான்னு என்ன பாடகி சுதாரகநாதன் மட்டும்தான் சொல்லியிருப்பான்னு சொன்னேன். அதுவும் உண்மைதான். அது ஒரு மிச்சம் இதெல்லாம் வந்து எல்லாருமே தப்பாக சொல்கிறான். அதுன்னு சொல்லிடுறேன். சிலதர் பாடபேதங்கள், சிலதர் அலோடு. மாணிக்க முக்குடாதாரன் இருக்க, மக்குடாதார அலோட் பண்ணிடுறா. பந்துராலகா பரபராலகா ரெண்டு அம்பாள் இட்ற பஸ்ஸு அம்பாளுடைய கர்லிங் ஹேர். இதெல்லாம் என்னுடைய இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பழசை பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் எழுதுங்க. சும்மா பண்ண ஒன்று. அப்புறமா ஒன் மோர் திங், when I talk on a subject, please raise a question on that matter. சம்பந்தம் இல்லாமல் கொண்டு எதையோ ஒன்று கேட்காதங்க. அதில் அதை பற்றி பேசுங்கோ, இதை பற்றி பேசுங்கன்னு அப்படி பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசியிருக்கேன்னா இல்லையா பாருங்க முன்னாடி. அதான் நான் சொல்ல முடியும். நிறைய ஆல்மோஸ்ட் ஐ கவர்ட் many other topics what they are asking today, which has been covered in all my previous videos. So I don't want to repeat again and again those things. ஸோ தயவு செய்து இந்த லலிதா சஹஸ்ரநாமன்ற சப்ஜெக்டு மீனிங் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கு. 10 எபிசோடுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ரெசிடேஷனை வந்து பூஜா கிரகம், வெளியில், கோவிலில் மேலே சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கவரேஜ் ஆகிடுது ஆல்ரெடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த கரெக்டர் வெர்ஷன் PDF கரெக்டாக இருக்கும். அதில் இன்னொரு மெயின் பாயிண்ட்டு, சிந்தூரான கிரகம் ஒரு தியான ஸ்லோகம் தான் மூலத்தில் இருக்குது. மிச்சலாம் சசுங்க பனேபராம அது கிடையாது. அப்புறம் வந்து அருணா கருணா தங்க தாட்சி அதெல்லாம் கிடையாது. அதில் இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, சொல்லி ஒரு அமாவளி ஒரு தடவை தான் சொல்லணும் லலிதாவில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமங்கலி சுககிரி சொல்லிட்டு நான் சுமங்கலி ஆடணும் 3 தடவை சொல்கிறேன்னு சொன்னால் தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாதிரி ஒரு நாமாவளி ஒரு தடவை சொல்லணும். அதுதான் லலிதா 1008 1000 தான். 1000 நாமாவளிகள் தான் இருக்குது. இதையே நினைவில் கொண்டு எது சகசநாமத்தை எல்லாம் சொல்லி பயனடைங்க சொல்லி, சந்தேகம் இருக்கவா ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. டைட்டில்லையே வந்துடும் எல்லாமே. ஸோ டைட்டில் கேன் கோ த்ரூ தட். டைட்டில் வச்சுக்க செலக்ட் பண்ணிடலாம். நான் வந்து மிச்ச யூடியூபர்ஸ் ஆட்டம் உங்களுக்கு இது வேண்டுமா அது வேண்டுமாலாம் சொல்லவே இல்லை. இந்த வெரி கிளியர் கட் மெசேஜ். சின்ஸ் ஐ வாஸ் எ டீச்சர் இந்த பிகினிங் பீரியட். நான் மட்டை பாஸ் ரங்கநாதன் இருந்தார். இஸ் நோ மோர் நோ. வாஸ் சீனியர் ஜெனரல் மேனேஜர் டைப்பில் இருந்தார். அவர் சொல்லுவார், மட்டைக்கு 2 கீத்தையும் சொல்லுவார். ஒரு தென்னை மட்டை ஏற்ற 2 கீதா பழக்கணும்னு. சரி, நம்ம சொல்கிறது முட்டாள் கூட புரியணும்னு தான் எண்ணத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஹாஷாக தான் இருக்கும். பட் எதிராளிக்கு ஒன்றும் தெரியாதுன்ற அளவுக்கு நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. அதை வச்சு கரெக்ட் பண்ணிங்க. பிராப்தம் பிராராப்தம்னு இருக்குது. பிராப்தம் இருக்கவா கரெக்ட் பண்ணிப்பா, பிராராப்தம் இருக்கவா அந்த கர்மா அவளை அலோவ் பண்ணாது, தப்பாக தான் சொல்லி இந்த வாக்தேவிட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிப்பாங்க. அதுதான் சொல்லுவேன் நான். எவ்வளோ சொல்கிறது என்னென்னா, லலிதா சாதனம் ஒரு தடவை சொன்னாலே எவ்வளோ புண்ணியம் சொல்லியிருக்கு. கோடிலிங்க பிரதிஷ்டை கங்கை கரையில் பண்ணிது,
கிரகண காலத்தில் கோடி பார தங்கத்தை தானம் பண்ணிந்து மாதிரிலாம் ஒரு தடவை சொல்லத்துக்கு எப்படி சொல்லணும் அதை முறையாக சரியாக இந்த மாத்திரை அளவில் அது சொல்லணும்னு இருக்கு. சரி, இது வார்த்தையெல்லாம் கரெக்டாக சொல்லணும். இந்த பிரிக்கிறதும் கரெக்டாக பார்க்கணும். சாலாட்சர சூத்திரம் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த நாமாவளி அர்ச்சனை பண்ணுறா இல்லையா, மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரான்னு சூத்திர சோபித கந்தரான்ற மாங்கல்ய சூத்திரம் ஒரு வார்த்தை, சோபித கந்தரா இன்னொரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஸோ அதை பார்த்து தான் பிரிக்கணும். அதெல்லாம் தீரா தீர சமர்ச்சிதா பிரிக்குமா, அது சாலாட்சர சூத்திரம் சொல்லியிருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதனால் நினைவில் கொண்டு என்னை பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துங்க. இதுலேருந்து எடுக்கணும் www.vidyaputran.divinechannel.com அதான் வெப்சைட் வந்து. அதில் ஹோம் பேஜிலேயே கரெக்டர் வெர்ஷன் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. அகெயின் ரிப்பீட் www.vidyaputran.divinechannel.com அதில் ஹோம் பேஜில் லலிதா சஹஸ்ரநாமம் கரெக்டர் வெர்ஷன் கொடுத்துருக்கு. அது அப்படியே கலர் பிரிண்ட் எடுத்துங்க. எங்கெல்லாம் தப்பு நேருமோ அங்கே அந்த இடத்துல சிகப்பு கலரில் காமிச்சிருக்கு. அது அக்கார்டிங்லி யூ கேன் டேக் இட். இது சொல்லி இவ்வளவும் சொல்கிறேன். திருப்பி தயவு செய்து இந்த மாதிரி கேட்டு மனுஷால் இரிட்டேட் பண்ணக்கூடாது. முதல் ட்ரை பண்ணுங்க, பாருங்க, பொறுமையே இல்லை ஜனங்களுக்கு. என்னவோ நினச்ச உடனே சூன் ஃபீட் பண்ணணுன்றான் அப்போ சொல்கிறான். இது எனக்கு ஐ ஆல்சோ கெட்டிங் ஓல்டு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஐ கேன் டெல். சரி, அதனால் எங்கள் ஆற்றுல வந்து நவராத்திரி பீரியடில் குறைசா சொல்லுவோம். ஆற்றுல வந்து எல்லோரும் மிச்சம் டே டு டே இதில் நான் மொத்தம் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வசந்த நவராத்திரி வந்துட்டு போகிறது பங்குனி மாதத்தில். அப்போ சொல்லும்போது நான் அடுத்து அனுப்புகிறேன் வேணாம். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.